Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம பேலன்ஸ் அரே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we have a array A of size n and you need to count the number of special elements in the given array. அதாவது ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணணும் கிவன் அரேல. இப்போ $1,000,000 கொஸ்டின் இஸ் வாட் இஸ் ஸ்பெஷல் எலிமெண்ட், கரெக்டா? ஸோ இப்போ ஸ்பெஷல் எலிமெண்ட்டுங்கிறது ஸோ எலமெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் இஃப் ரிமூவல் ஆஃப் தட் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணாலும் மேக் த அரே பேலன்ஸ்ட் அப்படின்னு. ஸோ அது எப்படி ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணாலும் அந்த அரே பேலன்ஸ்டுனா, இப்போ பேலன்ஸ்டுனா எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த அரே வில் பி பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின், கரெக்டா? இப்போ அரே வில் பி பேலன்ஸ்ட் இஃப் சம் ஆஃப் ஈவன் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ், கரெக்டா? ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம், எப்படி சம் ஆஃப் ஈவன் இண்டெக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்னன்னா, ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணாலும் ஸோ அதில் இருக்கிற சம் ஆஃப் ஈவன் இண்டெக்ஸும் சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தட் பர்டிகுலர் எலமெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் எலிமெண்ட், தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ப்ராப்ளம் கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, இன்புட் ஃபார்மேட் அவுட்புட் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க, ஸோ ஒரு கிவன் அரே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரேல வந்து 2 ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இதை வந்து கரெக்டாக நான் பண்ண எக்ஸாம்பிள் மாதிரியே நீங்களும் இதை பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கா, ஒரே ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் தான் இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ என்னது 5 5 2 5 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ இந்த 5 5 2 5 8ல் ஸோ நான் முதல்ல ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்துக்க போகிறேன். இது ஸோ இப்போ ஐங்கிறது இப்போ வந்து இனிஷியலாக 0. இந்த நான் 0 எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணேன்னா, ஓகேவா, 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணனா என்னுடைய அரே எப்படி இருக்கும்? ஸோ இது என்னுடைய அரே எப்படி இருக்கும் ரிமூவ் பண்ணனா? ஸோ ரிமூவ் பண்ணனா என்னுடைய அரே வந்து 0th இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா மீதி 5 ஐயோ 2 5 வராது, 5 ஏன்னா இந்த ஒரு 5 அந்த ஒரு 5க்கு அப்புறம் இந்த 2 5 8 அப்படி வரும். 2 and 5 and 8 அப்படிங்கிறது என்னுடைய இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கும் இண்டெக்ஸ்? இதுதான் இப்போ 0 1 2 3 அப்படிங்கிறது இண்டெக்ஸாக இருக்கும். இப்போ சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது சம் ஆஃப் ஈவன் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்னது? 2 2 + 8 10, கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 10. சம் ஆஃப் ஈவன் இண்டெக்ஸ்னு பண்ணோம்னா என்ன? 5 5 + 5 10. அப்போ இந்த ரெண்டும் என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கு, ஈவன் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கு. இஃப் வி ரிமூவ் 5, அப்போ இந்த 0ங்கிறது வந்து இந்த 0th இண்டெக்ஸ், அந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் இஸ் அ என்ன எலிமெண்ட்? தட் இஸ் அ ஸ்பெஷல் எலிமெண்ட், ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் எலிமெண்ட். ஓகே, இப்போ இது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த வேல்யூஸ் எடுக்கலாம். நான் அடுத்த வேல்யூஸ் வந்து 1 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் நம்பர் 1 ரிமூவ் பண்ணனா என்னுடைய அரே எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு 5 இதை ரிமூவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் 2, அடுத்தது 5, அடுத்தது 8. ஸோ இங்கேயும் சேமாக தான் இருக்கு, கரெக்டா? அதாவது 5 2 5 8 தான் இருக்கு. அப்போ சம் ஆஃப் ஆட் பண்ணாலும் 10 தான் கிடைக்கும், சம் ஆஃப் ஈவன் பண்ணாலும் 10 தான் கிடைக்கும். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன? 0 1 2 3 இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூஸ். அப்போ இங்கேயும் இது என்னது? இப்போ எங்கிட்ட 2 ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்கு, அதாவது 2 ஸ்பெஷல் இண்டெக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. 0 முடிச்சாச்சு, 1 முடிச்சாச்சு, 2. இப்போ இந்த 2வை ரிமூவ் பண்ணனா எனக்கு எலமெண்ட் எப்படி இருக்கும்? 5 தென் 5, அடுத்தது 2 தான் ரிமூவ் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு 5, அடுத்தது 8. ஓகே, இங்கே சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸ் பண்ணோம்னா என்னது? ஆட் இண்டெக்ஸ்னா 1 தென் 3. அப்போ 5 + 8 13 வரும், இங்கே வந்து 10 வரும். ஈவன் இண்டெக்ஸ் பண்ணோம்னா 10 வரும். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, அடுத்தது என்னது? இண்டெக்ஸ் நம்பர் 3க்கு வருவோம். இண்டெக்ஸ் நம்பர் 0 1 2 முடிஞ்சிருச்சா? இண்டெக்ஸ் நம்பர் 3. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 3யை ரிமூவ் பண்ணோம்னா என்னது? முதல்ல 5 இருக்கும், அடுத்தது 5 இருக்கும், அடுத்தது 2 இருக்கும், அடுத்தது 3யை ரிமூவ் பண்ணிட்டோம், அப்போ 8 வந்துடும். ஓகே, இப்போ இந்த 5 5 2 8 இதில் வந்து ஆட் இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா 5ம் 8ம் தட் இஸ் 13. ஈவன் இண்டெக்ஸ்னு பார்த்தோம்னா 5 + 2 தட் இஸ் 17. ஓகே, இப்போ அடுத்தது 4th இண்டெக்ஸ். இப்போ 4th இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் ஆன்சரு? 5 5 2 5. இப்போ இதில் வந்து சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸ் பண்ணோம்னா 1th இண்டெக்ஸையும் 3rd இண்டெக்ஸையும் பண்ணோம்னா 10ங்கிறது ஆன்சரு. ஸோ ஈவன் இண்டெக்ஸ் பண்ணோம்னா 5 + 2 7ங்கிறது ஆன்சர். அப்போ கடைசியாக எனக்கு என்ன வந்திருக்கு? 2 மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஒன்று இது, இன்னொன்று இது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? எனக்கு இதோட கவுண்ட் இஸ் 2. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஆன்சர் வருது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணாலும் சம் ஆஃப் ஆட் இண்டெக்ஸும் ஈவன் இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தட் பர்டிகுலர் எலமெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிவன் அரேல எவ்வளோ ஸ்பெஷல் எலமெண்ட் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய டாஸ்க். சரி, ஓகே. இப்போ அப்ரோச் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ அப்ரோச் என்னன்னு பார்க்கறதுக்காக ஐ வில் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ அப்ரோச். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ரோச்சில் நான் கிவன் எக்ஸாம்பிளாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த அரேவை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய அப்ரோச். ஸோ அப்ரோச்சில் கிவன் எக்ஸாம்பிளாக நான் இந்த அரேவை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த அரேல என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் இப்போ வந்து தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக ஜென்ரலாக. ஓகேவா? ஸோ அப்ரோச்சுங்கும் போது ஒவ்வொரு இண்டெக்ஸாக இல்லை, நம்ம வந்து அப்ரோச் கண்டுபிடிக்கணும். அப்போ அப்ரோச் கண்டுபிடிக்கும் போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ இந்த தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணுனா, ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணனா எனக்கு இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? 0 to 2ங்கிற இண்டெக்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது, கரெக்டா? ஸோ இந்த ஃபார்மேட், இந்த இது சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த இதில் எந்த சேஞ்சஸும் வராது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0, 1, 2 அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும், கரெக்டா? இப்போ எனக்கு ஆட் சம் வேணும், கரெக்டா? ஒரு ஆட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, டைரக்டா ஆட் சம் ஆஃப் 0 to 2 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆட் சம் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து அதாவது ஆட் சம்ங்கிறது ஆட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? ஆட் சம் அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு டைரக்டா எடுத்துக்கலாம், 0 to 2 வரைக்கும் இருக்கிறத டைரக்டா அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி ஈவன் சம் வேணும்னாலும் நான் என்ன பண்ணலாம்? ஈவன் சம் ஈக்குவல் டு இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன ஈவன் சம் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க, அதுல எந்த சேஞ்சஸும் எனக்கு கிடையாது. ஓகே, பட் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாருங்களேன், இதை ரிமூவ் பண்ணிட்டா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன ஆகும்? ஸோ ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. த எலமெண்ட் இஸ் சேம், 2, 3, 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 4 ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த 0 இங்கே வந்துருச்சு, -1 நெக்ஸ்ட்டு -1க்கு அப்புறம் ஒரு நிமிஷம், 0க்கு அப்புறம் -1 இங்கே வந்துருச்சு, -1க்கு அப்புறம் 2 இங்கே இருக்கு, 2க்கு அப்புறம் -2, -2க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 8 இப்படி இருக்கு, கரெக்டா? என்னுடைய அரே இப்படி இருக்கு. இப்படி மீன்ஸ் எப்படி நான் சொல்றேன்? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு? இங்க பாருங்க, இங்க இந்த இந்த 0ங்கிறதும் -1ங்கிறதும் 2ங்கிறதும் -2ங்கிறதும் 10ங்கிறது 8ங்கிறது ஜஸ்ட் ஒரு வேல்யூ என்னவா இருக்கு? எனக்கு ஸ்வாப் டாகிள் ஆயிருக்குன்னு சொல்லலாமா? ஜஸ்ட் ஒன் வேல்யூ டாகிள்னு சொல்லலாமா? இந்த 0 இங்க இருக்கு, -1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, -2 இங்க இருக்கு, 10 இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு. ஓகேவா? அதாவது இப்போ இதுக்கு இண்டெக்ஸ் நம்ம எழுதணும்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ நான் இதுக்கு இண்டெக்ஸ் எழுதுறேன்னா 0, 1, 2, அதுக்கப்புறம் என்னவா இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8. கரெக்டா? 6, 7, 8. அதாவது ஒரு இண்டெக்ஸை நான் ரிமூவ் பண்றேன்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, கரெக்டா? அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, பாருங்க, கரெக்டா இருக்கு, சேமா இருக்கு. இங்கேயும் 2, 3, 1 தான், இங்கேயும் 2, 3, 1 தான், இங்கே இண்டெக்ஸ் 0, 1, 2 தான், இங்கேயும் 0, 1, 2 தான். பட் அந்த ரிமூவ் பண்ற எலமெண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இப்போ எனக்கு ஆட் சம் வேணும், கரெக்டா? ஆட் சம்மோட ஆட் சம் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அப்போ 0 to 2ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதுல ஆட் இண்டெக்ஸ் என்னவோ அந்த வேல்யூ நான் எடுத்து எழுதிடுவேன். இதோட ரைட் சைடில் இப்போ எனக்கு ஆடு சம் வேணும்னா இப்போ எதெல்லாம் ஆடு? ஸோ எதெல்லாம் ஆடுன்னு மட்டும் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, எதெல்லாம் ஆடுனா இதெல்லாம் மட்டும்தான் ஆடு. இப்போ இது ஒரு ஆட் இண்டெக்ஸ், ஸோ இது ஒரு ஆட் இண்டெக்ஸ், இது ஒரு ஆட் இண்டெக்ஸ், சாரி ஆட் இண்டெக்ஸ்னா 3, 5 நெக்ஸ்ட் 7. ஓகே, ஸோ இது ஒரு ஆட் இண்டெக்ஸ். அதாவது வேல்யூன்னு பார்த்தோம்னா 0, -2, 10. ஓகேவா? அது ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கு? இந்த இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இந்த 0, 2, 10 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த வேல்யூ தானே ஆட் இண்டெக்ஸ். ஸோ 0, அதாவது 0th எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், இன்னும் ஏதாவது ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம், ரெட் கலர் எடுத்துப்போம். இங்க பாருங்க, இந்த எலமெண்ட்டும் இதுவும் இதுவும், ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஆட் இண்டெக்ஸ், கரெக்டா? ஆட் இண்டெக்ஸ் எலமெண்ட் ஆஃப்டர் ரிமூவிங். பட் ஆக்சுவலா இந்த ஆட் இண்டெக்ஸ் எலமெண்ட் எனக்கு இங்க எங்க இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இங்க எனக்கு எங்க கிடைக்கும்? அதே 0, 2, -2ங்கிறது எனக்கு எங்க கிடைக்கும்? இங்க கிடைக்குதா? ஸோ 0, 2, 0, 2, அதுக்கப்புறம் 10 அப்படிங்கிறது எனக்கு இங்க கிடைக்குது. ஆக்சுவலா இது என்ன இண்டெக்ஸ்? ஈவன் இண்டெக்ஸ்.
அதாவது அதுக்கப்புறம் இருக்கிறதுல ஈவன் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸை நான் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா இந்த இதில் ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா? ஒரு எலமெண்ட் இருக்கு, தேர்டுன்னு ஒரு இண்டெக்ஸை ரிமூவ் பண்றோம்னா ரிமூவ் பண்றதுக்கு லெஃப்ட் சைட்ல எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஆனா ரைட் சைட்ல எலமெண்ட் எல்லாம் டாகிள் ஆயிருது. டாகிள் மீன்ஸ் ஆட் இண்டெக்ஸ் எல்லாமே ஈவன் ஆயிருது, ஈவன் இண்டெக்ஸ் எல்லாமே ஆட் ஆயிருது. இப்போ இது ஈவன் இண்டெக்ஸ், ஆனா ஆக்சுவலா எப்படி வந்துருச்சு? ஆட் இண்டெக்ஸா டாகிள் ஆயிடுச்சு. இது ஆட் இண்டெக்ஸ், ஆனா ஆக்சுவலா எப்படி டாகிள் ஆயிடுச்சு? எனக்கு ஈவன் இண்டெக்ஸா டாகிள் ஆயிடுச்சு. அப்போ ஆஃப்டர் ரிமூவிங், பிஃபோர் ரிமூவிங்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த பார்ட்ல நோ சேஞ்சஸ். ஓகேவா? உங்களுக்கு எழுதணும், உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும்னா ஸோ ஒரு வேற கலர் எடுத்துட்டு நோ சேஞ்சஸ். இங்க எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஸோ அதனால தட் இஸ் நோ சேஞ்சஸ். இருங்க, இங்க நோ சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ். பட் ஆனா இங்க என்ன இருக்குன்னா ஆட் அண்ட் ஈவன் எலிமெண்ட்ஸ் ஆர் டாகிள்டு. ஓகேவா? ஆட் இண்டெக்ஸ் வில் பி ஈவன் இண்டெக்ஸ் வில் பி ஆட். ஆட் இண்டெக்ஸ் டாகிள்டு டு ஈவன் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஆட் இண்டெக்ஸும் ஈவன் இண்டெக்ஸும் நமக்கு டாகிள் ஆயிருது. ஸோ அதுதான் இங்க நடக்குது. அப்போ டாகிள் ஆயிருதுன்னா எனக்கு இந்த இடத்துல இப்போ நான் ஆடு சம் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அப்போ லெஃப்ட்ல இந்த ரேஞ்ச் 0 to 2க்குள்ள நான் வந்து ஆடு சம் என்னவோ அதை எடுத்துப்பேன். ஈக்குவல் டு, இப்போ ஆடு சம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல ஆடு சம்ல வந்து நான் என்ன எடுத்துக்குவேன்? ஆடு சம்ல வந்து 0 to 2 ஆடு சம் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ஆடு சம்ங்கிற அந்த இதுல இருந்து 0 to 2 ரேஞ்சில் எடுத்துப்பேன். பிளஸ் இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல நான் எங்க இருந்து எடுக்கணும்? ஒன்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஆடு சம்ங்கிறது வந்து அது ஆடு சம்மா இருக்காது. கரெக்டா? அது எல்லாமே என்னவாயிரும்? டாகிள் ஆயிருக்கும். அப்ப ஈவன் சம் தான் நான் பார்க்கணும். இப்போ ஈவன் சம்ல எனக்கு என்ன இண்டெக்ஸ் வேணும்? சேம் 4ல இருந்து எனக்கு 9 வரைக்கும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஈவன் சம்ல 4ல இருந்து 9 வரைக்கும் ஸோ எனக்கு என்ன ரேஞ்சஸோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சதா? இப்ப ஈவன் சம் வேணும்னா 0 to 2 வரைக்கும் டைரக்டா நான் ஈவன் சம்னே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 0 to 2 வரைக்கும் டைரக்டா என்ன ஈவன் சம் இருக்கோ அதை எனக்கு கொடுங்க, அந்த வேல்யூஸ் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் டாகிள் ஆயிரும். டாகிள் ஆயிடுச்சுன்னா அங்க ஒரிஜினலா ஈவன் சம்னு இருக்கிறது எல்லாமே என்னவா வந்துடும்? ஆடு சம்க்கு வந்துடும். ஒரிஜினலா இப்ப நான் ஈவன் சம் பாக்குறேன்னா 0 2ங்கிறது ஈவன். ஓகே, அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க ஈவனா இருக்கிறது ஈவனா இருக்காது. என்னவாயிரும்? ஈவன் சம்மா இருக்கிறதெல்லாம் ஆடு சம்மா வந்துடும். ஆடு சம்ல இருக்கிறதா ஈவன் சம்மா வரும். இப்ப பாருங்க, ஈவன் சம்மா வந்து ரெட் கலர்ல எடுக்கிறேன்னா, ரெட் கலர் வேணாம், ப்ளூ கலரும் யூஸ் பண்ணிட்டேன்னா அது வேணாம். இந்த கலர்ல எடுக்கிறேன்னா இப்ப ஈவன் சம்னு பார்த்தோம்னா எது ஈவன் சம்? இந்த இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஈவன் சம்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் 3 2 கரெக்டா? ஸோ இந்த ரேஞ்ச் 3 to 8 3 to இந்த 9 வரைக்கும் இருக்கிறதுல வந்து என்னென்ன பார்த்தோம்னா ஈவன் சம்ங்கிறது 4 6 8. அப்போ இது ஈவன் சம்ங்கிறது இங்க ஒரிஜினலா இங்க எங்க இருக்கும்? -1, அடுத்தது -2, அடுத்தது -2க்கு அப்புறம் 8. கரெக்டா? -2க்கு அப்புறம் வேல்யூ 8. இது வந்து ஒரிஜினல் இண்டெக்ஸ்ல ஆட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கும் 5 7 9. கரெக்டா? அப்போ ஒரிஜினல் இண்டெக்ஸ்ல ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருக்கும்? i+1ல இருந்து எனக்கு இங்க இருக்கிற ஆடு சம்ம கொடுங்க அப்படிங்கறது என்னுடைய அப்சர்வேஷன். கரெக்டா? அப்ப ஈவன் சம் வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு ஈவன் சம் ஆஃப் எந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கலாம். 0 - 2 அந்த ரேஞ்ச் அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளஸ் ஈவன் சம்ல இருந்து நான் என்ன எடுக்கணும்? ரிமூவ் பண்ண இண்டெக்ஸ்க்கு அடுத்த வேல்யூல இருந்து 4ல இருந்து, ஓகே, அதாவது இங்க இருந்து இதே ரேஞ்சுக்குள்ள இருக்கிற என்ன ஆடு சம்ல இருந்து நான் எடுத்துக்கணும். கரெக்டா? ஸோ ஆடு சம்ல இருந்து எடுத்துக்கணும். ஆடு சம் ஆஃப் 4 to 9ல ரேஞ்சில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது என்னுடைய அப்சர்வேஷன். இது புரிஞ்சதா? இந்த அப்சர்வேஷன் புரிஞ்சதா? சரி, ஓகே, இந்த அப்சர்வேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா 0 1 2 3 போயிட்டு i அப்படின்னு இருக்கு. தென் அதுக்கப்புறம் i+1 i+2 அடுத்தது n-1 வரைக்கும் ஒரு எலமெண்ட் இருக்கு. இது எல்லாமே இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்றேன்னா என்னோட அப்சர்வேஷன் என்ன? நான் இந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்றேன் அப்படிங்கும்போது ஸோ நான் என்ன எடுத்துக்கலாம்? எனக்கு ஆடு சம் வேணும்னா ஆடு சம்மை டைரக்டா எடுத்துக்கலாம். ஆடு சம் வேல்யூ ஈக்குவல் டு ஸோ என்ன எடுத்துக்கலாம்? இந்த i-1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆடு சம் ஆஃப் i-1 இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு இருக்கிற வேல்யூஸை நான் டைரக்டா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? 0 to i-1 நான் எடுத்துக்கலாம் ரேஞ்சஸ்.
ஸோ 0 to I minus 1. நல்லா பாருங்க 0 to I minus 1 வரைக்கும் நான் வேல்யூஸை எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்போ ஐ வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்னவாயிரும், வேல்யூஸ் டாகிள் ஆயிடும். இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து என்னவாயிரும், டாகிள் ஆயிடும். இங்க பார்த்தோம் இல்லையா, 4 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 3ங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அடுத்து இந்த 3ங்கிற பொசிஷனுக்கு இங்க நான் என்ன வேல்யூஸ் வச்சிருந்தோம் அது எல்லாமே டாகிள் ஆயிடுச்சு. 4ங்கிற இண்டெக்ஸ் ஈவன் இண்டெக்ஸ் வந்து ஆடா மாறிடுச்சு, ஆட் இண்டெக்ஸ் வந்து ஈவன் ஆயிடுச்சு. அப்ப நான் அதே ரேஞ்சஸ் I+1ல இருந்து என்ன வேல்யூ எடுக்கணும்னா ஈவன் சம்ல இருந்து எடுக்கணும். அப்ப ஈவன் சம் ஆஃப் I+1ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கிற ஈவன் சம் நீ எடுத்துட்டேன். கிவன் அரேல ஈவன் சம் நான் எடுத்துட்டேன். இங்க பாருங்க ஈவன் சம் தான் எடுத்திருக்கேன். I+1ல இருந்து இந்த ஈவன் சம்னா என்னது, 4 6 8. இந்த 4 6 8 தான். இந்த 4 6ஓட வேல்யூ என்னது, 0 2 10. அதுதான் வந்து எனக்கு என்னவா இருக்கு, ஆடா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு டாகிள் ஆயிடுச்சு. ஸோ 0 to 10 கரெக்டா இருக்கா. ஸோ அப்போ ஆடு சம்ல இருந்து நம்ம வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஒரிஜினலா ஈவன் சம்ல இருந்து எடுத்தோம்னா அது ஆடா டாகிள் ஆயிடும். ஓகே, இப்போ இதே மாதிரி ஈவன் சம் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம், ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு முதல்ல ஈவன் சம் ஆஃப் 0 to I-1ங்கிற ரேஞ்சில் நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். பிளஸ் அதுக்கப்புறம் ஆடு சம் ஆஃப் I+1ங்கிற ரேஞ்சில இருந்து n-1 வரைக்கும் இருக்கிற ஆடு சம் வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ரேஞ்சஸ் ஏதாவது நமக்கு கொடுக்குமா. ஸோ எது வந்து எனக்கு இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, 0 to I-1ல இருக்கிற ஆடு சம் எல்லாமே வேணும்னா நான் என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு ஆட் இண்டெக்ஸை ஒரு ஆடு வேல்யூஸை நான் கிரியேட் பண்ணலாம். ப்ரிஃபிக்ஸ் சம் மாதிரி, ப்ரிஃபிக்ஸ் சம் ஃபார் ஆட் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சம் ஃபார் ஈவன் சம் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணலாம். கரெக்டா. சரி, ஓகே, இது என்னுடைய அப்சர்வேஷனு. இப்போ நம்ம இந்த அப்சர்வேஷன்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே சால்வ் பண்ண போறோம். ஸோ சால்வ் பண்ண போறோம்னா முதல்ல இந்த எக்ஸாம்பிளை நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, காப்பி பண்ணி அடுத்து உங்களுக்கு இங்கே. ஸோ இப்போ இதுதான் எக்ஸாம்பிள்னா இதில் நான் டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ டெலீட் பண்ணியாச்சு. இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஒரு ஆடு சம், ப்ரிஃபிக்ஸ் சம் ஃபார் ஆட் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சம் ஃபார் ஈவன் சம் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே -1 இருந்ததா, ஐயோ என்ன இருந்ததுன்னு தெரியலையே, -1, இங்கே -1 இருந்தது. ஓகே, அடுத்தது -2 இருக்கு. ஃபைன். ஸோ -2 10 8. ஸோ -2 10 8. ஓகே, -2 10 8. இப்படி என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா. ஸோ இது கிவன் அரே. இந்த அரேக்கு நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன், ஆடு சம் கண்டுபிடிக்க போறேன். அதாவது ஒன்லி ஆட் இண்டெக்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்போ இண்டெக்ஸ் எழுதிக்கலாம், 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. சரி, ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆடு சம் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஆடு சம் கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும், முதல்ல இந்த ஆட் இண்டெக்ஸோட, ஆட் இண்டெக்ஸுங்கும் போது என்னது, 0ங்கிறது ஈவன் இண்டெக்ஸ். அப்போ ஈவன் இண்டெக்ஸ்ல எதுவுமே இருக்காது, 0ன்னு வச்சுப்பேன். அடுத்தது இந்த ஆடு வேல்யூவை அப்படியே ஆட் பண்ணுவேன், 3. அடுத்தது ஈவன் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், 3. அடுத்தது ஆட் இண்டெக்ஸ்க்கு ஆட் பண்ணுவேன், 7. அடுத்தது ஈவன் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஆட் இண்டெக்ஸ்க்கு இதை ஆட் பண்ணனா 6. அடுத்தது ஈவன் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஆட் இண்டெக்ஸ்க்கு இதை ஆட் பண்ணனா 4. ஓகே, அடுத்தது ஈவன் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஸோ அதே 4 தான். ஸோ ஆட் இண்டெக்ஸ்க்கு இதை ஆட் பண்ணனா 12. இப்போ நான் ஆடு சம், அதாவது ப்ரிஃபிக்ஸ் சம் ஃபார் ஆடு சம், அது பேர் ப்ரிஃபிக்ஸ் டெக்னிக் தான், நேம் வந்து ஆடு சம்னு வச்சிருக்கேன். இப்போ ஈவன் சம் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஈவன் சம் கிரியேட் பண்ணனா ஈவன் இண்டெக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே அப்படியே வரும். அப்படியே வரும்னா 2 வரும். அடுத்தது 2, ஏன்னா ஆட் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஈவன் இண்டெக்ஸ்க்கு வேல்யூவை ஆட் பண்ணுவேன். ஓகே, அடுத்தது ஆட் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஈவன் இண்டெக்ஸ்க்கு வேல்யூவை ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணா சேம் அதே 3 தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆட் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஈவன் இண்டெக்ஸ்க்கு வேல்யூவை ஆட் பண்ணுவேன். ஓகே, அடுத்தது ஆட் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன். கரெக்டா. இது வந்து ஆட் இண்டெக்ஸ்க்கு எதுவுமே பண்ண மாட்டேன், ஈவன் இண்டெக்ஸ்க்கு வேல்யூவை ஆட் பண்ணுவேன். அடுத்தது ஆட் இண்டெக்ஸ்க்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இது ஆட் இண்டெக்ஸ் தான், ஆட் இண்டெக்ஸ்க்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஈவன் இண்டெக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். இப்போ ஆடு சம்மும் ரெடி, ஈவன் செம்மும் ரெடி. ஓகேவா. இப்போ I = 0 அப்படின்னா என்ன ஆகும். ஸோ இப்போ நல்லா பாருங்க, I = 0. இப்போ இந்த கலரா வந்தது, ஸோ இங்க இருக்கு. இப்போ I = 0 அப்படின்னா என்னுடைய அரே என்னவாயிரும், கம்ப்ளீட்டா அப்படியே ஸ்பிளிட் அப் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு வேல்யூ டாகிள் ஆயிடும். அப்போ I 0னா 0க்கு முன்னாடி எனக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டா, 0க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், I 0வா இருக்கு, இங்க இருக்கு I வந்து
0வா இருக்கு. அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னவாயிரும், டாகிள் ஆயிடும். டாகிள் ஆயிருச்சுன்னா என்ன ஆயிரும், இப்படிதான் என்னுடைய அரே இருக்கும். 3 1 4 0 -1 2 -2 10 and 8 இப்படிதான் என்னுடைய அரே இருக்கும். இந்த அரேல எனக்கு ஆட் சம்மோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆட் சம்மோட வேல்யூ என்ன, ஈவன் சம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ இதோட இண்டெக்ஸ் எல்லாம் என்ன, இண்டெக்ஸ் எழுதும்போது 0, இண்டெக்ஸ் எழுதும்போது ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஸோ அப்போ இண்டெக்ஸுங்கும் போது இங்க 0க்கு அப்புறம் இந்த ரேஞ்சில் இருந்து 1ல இருந்து 9 வரைக்கும் நான் என்னுடைய வேல்யூஸ் அந்த 1ல இருந்து 9ங்கிற ரேஞ்சில இருந்து எந்த சம்ல இருந்து எடுக்கிறது. இப்போ நான் வந்து ஈவன் சம் வேணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஈவன் சம் வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம், திஸ் இஸ் மை ஈவன் சம் வேல்யூ. ஸோ இப்போ நான் ஈவன் சம் வேல்யூ கேட்குறேன். ஈவன் சம் வேல்யூ கேட்குறேன்னா எதெல்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3, அடுத்தது 2, இந்த 4, ஸோ அடுத்தது -1, அடுத்தது -1க்கு அப்புறம் -2, அடுத்தது இந்த 8. அதெல்லாம் இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த 3, அடுத்தது 4, அடுத்தது -1, அடுத்தது -2, அடுத்தது 8. இது ஆக்சுவலா கிவன் அரேல இதெல்லாம் என்ன இண்டெக்ஸ், ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ. கரெக்டா, ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவா இந்த 3 இதெல்லாமே. ஸோ ஆக்சுவலா நான் வேற கலர் கொடுத்துருந்துருக்கணும் ரிமூவ் பண்ணதுக்கும் இதுக்கும். இப்போ இந்த 3, அடுத்தது 4, -1, -2, 8 இது எல்லாமே சேம் அதே அரேல 1ல இருந்து 9க்குள்ள இருக்கிற ஆட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் எடுத்துட்டா போதும். கரெக்டா, அப்ப ஆட் சம்ல நான் இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணும்னா என்ன பண்ணலாம், 12 முதல்ல எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா, அப்போ இப்போ எண்ட் இண்டெக்ஸ் 9 - 0ன்னு போட்டா போதுமா, ஏன்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல எதுவுமே தேவையில்லை. கரெக்டா, ஸோ அப்போ நான் டைரக்டா ஆட் சம்ல போய் என்னுடைய வேல்யூஸை எடுத்துக்கிட்டா போதும். ஈவன் சம் வேல்யூ இப்போ i 0வா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம், ஸோ டைரக்டா ஆட் சம்ல உன்னோட லாஸ்ட் வேல்யூ இது எப்பவுமே n-1 இருக்கும், n-1. ஸோ இந்த வேல்யூ ஐ தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ i+1ல இருந்து தான் எனக்கு ரேஞ்சஸ் வேணும். ஓகேவா, அப்ப இதுல இருந்து இந்த ஐயை நம்ம மைனஸ் பண்ணோம்னா போதும். n-1ல இருந்து மைனஸ் ஐங்கிற பொசிஷனை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆடு சம்ல இங்க இருந்து இந்த ரேஞ்சஸ்ல இருக்கிற எதெல்லாம் கிடைச்சிடும், ஸோ ஈவன் சம் வேல்யூஸ் எல்லாமே கிடைச்சிடும். அப்ப n-1 மைனஸ் ஐ பண்ணினா முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஆடு சம் வேல்யூல முதல்ல n-1 பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆடு சம்ல இருந்து n- அந்த லாஸ்ட் இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆடு சம் ஆஃப் n-1 இந்த இண்டெக்ஸ் இந்த வேல்யூல இருந்து இங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணிடலாம். ஆடு சம் ஆஃப் மைனஸ் ஐ இதை பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஆடு சம் வேல்யூ வேணும்னு என்ன பண்றது, ஆடு சம் வேல்யூ ஈக்குவல் டு, இப்போ பாருங்க ஆடு சம் வேல்யூ அப்படின்னா என்னது, இப்போ இதெல்லாம் தான் ஆடு சம் வேல்யூஸ். ஆடு சம் வேல்யூஸ்னா ஒரிஜினலா இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆடு சம் வேல்யூஸ் எப்படி இருக்கும், 1 0 2 10 1 0 2 10. அந்த 1 0 2 10 ஆக்சுவலா எங்க இருக்கு, 1 0 2 10. ஒரிஜினல் அரேல கிவன் அரேல இது எல்லாமே ஈவன் இண்டெக்ஸ் எலிமெண்ட். அப்ப ஈவன் சம்க்கு போ இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற ஈவன் சம்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. கரெக்டா, இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற ஈவன் சம் எடுத்துக்கிட்டா முடிஞ்சது. அப்ப ஆட் சம் வேல்யூ ஈக்குவல் டு, ஓகேவா, ஸோ ஈவன் சம்ல நான் n-1ல இருந்து முதல்ல இந்த கடைசி வேல்யூஸ் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் தானே வேணும். ஸோ எனக்கு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற ஈவன் சம் வேல்யூ வேணும். அப்போ 15, அப்ப இது எனக்கு வேணாம். மைனஸ் இது என்னது i0ங்கிற பொசிஷனா, ஸோ ஈவன் சம் ஆஃப் ஐ அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஓகே, இது i0க்கு ஓகே. இப்போ ஐ மற்ற வேல்யூ 0வை தவிர மற்ற வேல்யூவா இருந்தா என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், ஐ வந்து 4ஆ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ வந்து 4ஆ இருக்கு. ஓகே, அப்ப i 4ஆ இருக்கு அப்படின்னா இஃப் மை i is equal to 4, அப்ப 4னா என்னுடைய அரே என்னவா மாதிரி இருக்கும், ஸோ என்னுடைய அரே வந்து 2 3 1 ஐங்கிறது 4ஆ 2 3 1 4 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். 2 3 1 4 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற 0 ரிமூவ் ஆகி -1 2 -2 -1 2 -2 -1 2 -2 அடுத்தது 10,8. ஸோ 10,8 இப்படி இருக்கும் என்னுடைய வேல்யூஸ். கரெக்டா, அப்போ நான் எதை ரிமூவ் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்க. நான் இப்போ ரிமூவ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா, ஸோ நான் ரிமூவ் பண்ணது வந்து இந்த வேல்யூ, இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ் தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. கரெக்டா, ஸோ அப்போ எனக்கு டைரக்டா என்ன வேணும், ஈவன் சம் வேல்யூ வேணும்னா
இப்போ நான் வந்து ஈவன் சம் வேல்யூ வேணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம், ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு டைரெக்டாக ஈவன் சம் இண்டெக்ஸில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம நான் ரிமூவ் பண்ணது ஃபோர்த் இண்டெக்ஸ். அப்போ i-1ல் இருக்கிறது டைரெக்டாக எடுத்துக்கோ, 0லேருந்து i-1. இப்போ 0லேருந்து i-1 வேணும்னா என்ன பண்ணுறது, 0லேருந்து i-1 ஈவன் சம்மில் வேணும்னா இங்கே இருந்து இந்த ரேஞ்சில் வேணும்னா டைரெக்டாக i-1 எண்ட் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ i-1. அதே மாதிரி தான் ஆடு சம் வேல்யூ வேணும்னாலும் டைரெக்டாக ஆடு சம்ல இருந்து i-1 அந்த பொசிஷன், ஏன்னா ஜஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் டெக்னிக்கில் குறிய ஃபெச் பண்ணுற மாதிரி ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா, ரெண்டே ஆட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே இருக்குன்னா லெஃப்டில் என்ன, இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்தாச்சு ஈவன் சம் வேல்யூஸையும், நம்ம இந்த ரேஞ்சஸ்ல இருந்து ஈவன் சம் வேல்யூஸையும் எடுத்தாச்சு. ஸோ ஆடு சம் வேல்யூஸையும் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரேஞ்சஸ்ல எடுக்கணும். கரெக்டா, நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னது, இந்த ரேஞ்சில் எடுக்கணும். இப்போ இந்த ரேஞ்சில் நான் என்ன பண்ணணும், எனக்கு ஆடு சம் வேல்யூஸ் வேணும். இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரிஜினலாக எப்படி சேஞ்ச் ஆயிரும், இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இங்கே ஆட் இண்டெக்ஸ் இருக்கிறது ஈவன் இண்டெக்ஸாக மாறிடும், ஈவன் இண்டெக்ஸுங்கிறது ஆட் இண்டெக்ஸாக மாறிடணும். அப்போ எனக்கு இதுக்கப்புறம் ஆடு வேல்யூ வேணும்னா நான் ஈவன் சம்ல தான் போய் அதை எடுக்கணும். அப்போ i+1லேருந்து 4லேருந்து i+1லேருந்து i+1ன்னா என்னது, இப்போ i = 4, i+1லேருந்து n-1க்குள்ள இருக்கிற ரேஞ்ச். அடுத்தது ஆடு சம்ல நம்ம என்ன எடுக்கணும், i+1ங்கிற ஸ்டார்ட் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸ் என்னது n-1, இது எனக்கு எண்ட் இண்டெக்ஸ். அப்போ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற என்ன வேல்யூஸ் ஒன்று ஈவன் சம் வேணும்னா போய் ஆடு சம்ல இருந்து எடுங்க. ஆடு சம் ஆஃப் n-1 லாஸ்ட் பொசிஷன் மைனஸ். ஓகேவா, ஸோ ஆடு சம் ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது i+1, அது கூட -1 பண்ணோம்னா என்னது, -1 பண்ணோம்னா ஸோ i மட்டும் இருக்கும். அப்போ ஆடு சம் ஆஃப் i n-1லேருந்து அந்த ஐயை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ அதே மாதிரி ஈவன் இப்போ ஆடு சம் வேல்யூ வேணும்னு என்ன பண்ணணும், முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆடு சம்மாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது டாகிள் ஆகிறதுனால ஈவன் சம் ஆஃப் n-1 மைனஸ் ஈவன் சம் ஆஃப் i. ஸோ இது பண்ணனா எனக்கு ஈவன் சம் வேல்யூவும் கிடைச்சிடும், ஆடு சம் வேல்யூவும் கிடைச்சிடும். புரிஞ்சதா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியா இருக்கா? சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிளுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வேல்யூ வந்து 55258 55258 55258. ஓகே, ஸோ இங்க வேல்யூன்னு பார்க்கும்போது அரேவோட வேல்யூ, ஸோ அரேவோட வேல்யூ 55258. ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணணும், ஆடு சம் கிரியேட் பண்ணணும். ஆடு சம் முதல்ல இண்டெக்ஸ் எழுதிக்கலாம், 0 1 2 3 4. ஸோ எனக்கு தெரியும் இந்த கொஸ்டினை நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு, அன்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம கோடிங் பார்ட்டுக்கு போனோம்னா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ ஆடு சம் வேல்யூஸ் நம்ம எழுதினோம்னா என்ன இருக்கும், ஆடு சம் இண்டெக்ஸில் எழுதினோம்னா இங்கே 0, அடுத்தது 5, அடுத்தது 5, அடுத்தது 10, அடுத்தது 10 இப்படி இருக்கும். இப்போ ஈவன் சம் எடுத்தோம்னா ஈவன் சம் ஈக்குவல் டு 5 5 7 7, அடுத்தது 7 கூட ஒரு 8னா 7 15. ஓகே, ஸோ இப்போ ஈவன் சம் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு இண்டெக்ஸாக வருவேன். i 0வா இருந்தால் நான் எப்படி கண்டுபிடிக்கணும், நான் ஆல்ரெடி 0க்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்னுடைய i 0வா இருந்தால் டைரெக்டாக ஆடு சம் ஆஃப் n-1 மைனஸ் ஆடு சம் ஆஃப் i. ஓகே, இப்போ i 0வா இருக்கு. ஓகேவா, என்னுடைய i is 0, இந்த கலரா, ஸோ என்னுடைய i is 0. இப்போ i 0னா நான் என்ன பண்ணுவேன், முதல்ல ஆடு சம் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன், i is 0னா ஆடு சம் வேல்யூ ஈக்குவல் டு டைரக்டா ஈவன் சம்முக்கு போயிடலாம், ஏன்னா இது அப்படியே டாகுல் ஆயிரும். கரெக்டா, ஸோ டாகுல் ஆகிறதுனால ஈவன் சம் ஆஃப் டைரக்டா என்ன பண்ணும், n-1ல இருந்து ஈவன் சம் ஆஃப் n-1ல இருந்து மைனஸ் ஈவன் சம் ஆஃப் i மட்டும் பண்ண சொன்னேன். அப்போ ஈவன் சம் ஆஃப் n-1ங்கிறது இந்த பொசிஷன் 15. அப்போ 15 மைனஸ், ஸோ இந்த 5 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 10, ஏன்னா இது 0th பொசிஷன். அப்போ 10, இங்கே எனக்கு ஆடு சம் வேல்யூ 10 கிடைச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஈவன் சம் வேல்யூ என்ன பண்ணும், ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு டைரக்டா ஆடு சம் ஆஃப் n-1 டு மைனஸ் ஆடு சம் ஆஃப் i அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஆடு சம் ஆஃப் n-1ல என்ன இருக்கு, 10 இருக்கு, மைனஸ் 0th பொசிஷன்ல 0 இருக்கு, ஈக்குவல் டு 10. அப்போ எப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கவுண்டை வந்து 1ன்னு மாத்திடுவேன். இப்போ அடுத்தது i 0 இல்லை, i வந்து என்னது அடுத்த வேல்யூனா என்னது, i ஈக்குவல் டு 1. அப்போ i 1னா என்ன ஆகும், ஸோ i 1னா நான் இதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் பாருங்களேன். அப்போ 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் டைரக்டா அதே வேல்யூஸாக எடுத்துக்கலாம். அப்போ ஆடு சம் வேல்யூ ஈக்குவல் டு டைரக்டா ஆடு சம்லயே i-1 எடுத்துக்கோங்க, பிளஸ் ஈவன் சம்ல n-1ல இருந்து மைனஸ் n-i பண்ணுங்க, மைனஸ் i பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈவன் சம் ஆஃப் i, ஈவன் சம் ஆஃப்
ஐயை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ ஆடு சம்லேருந்து i-1 எடுத்தோம்னா என்னது, ஐங்கிறது இப்போ 1. ஸோ இப்போ ஆடு சம் வேல்யூ வேணும்போது இங்கே 0, ஓகே 0வை ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் இங்கே ஈவன் சம் ஆஃப் n-1 போது ஈவன் சம் ஆஃப் n-1ங்கிறது 15. ஓகே 15லேருந்து மைனஸ் ஐ, இந்த 5வை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் எனக்கு, ஸோ ஈவன் சம் ஆஃப் i-1ங்கிறது 15. அதுலேருந்து என்ன பண்ணோம், ஐங்கிறது இப்போ 1. அப்போ கரெக்டாக இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற ரேஞ்சஸில் இருக்கிற ஆட் இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். அப்போ -5 பண்ணுனா எனக்கு 0 + 15 - 5 10. இங்கேயே எனக்கு 10 கிடைச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி ஈவன் சம் வேல்யூ, ஆடு சம் வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறோம், ஈவன் சம் வேல்யூ. ஸோ ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு டைரக்டா ஈவன் சம் ஆஃப் i-1ங்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆடு சம் ஆஃப் n-i, கடைசி n-1 அந்த பொசிஷன்ல இருந்து மைனஸ் ஆடு சம் ஆஃப் ஐங்கிறத மைனஸ் பண்ணணும். அப்போ ஈவன் சம் ஆஃப் i-1னா 5, ஓகே 5 ப்ளஸ் ஆடு சம் ஆஃப் n-1ங்கிறது வந்து 10, ஓகே 10. ஸோ இதுல இருந்து மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், i = 1ங்கும் போது எனக்கு இதுல கிடைச்சதா, ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல i = 1ங்கும் போது 1ங்கிற இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணோம்னா 5, 2, 5, 8 இருக்கும். அதில் ஈவன் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 0 to 10, 8 to 10. ஓகே அப்போ எனக்கு இங்கேயும் வரணும். ஒரு நிமிஷம் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இங்கே நான் வந்து ஆடு சம் கிரியேட் பண்ணிட்டேன். கொஸ்டின் என்னது, ஸோ ஈவன் சம் ஆஃப் i-1, ஈவன் சம்மில் i-1ங்கிறது வந்து 5, ஓகே ப்ளஸ் ஆடு சம் ஆஃப் n-1லிருந்து, ஆடு சம்மில் n-1ங்கிறது 10, ஓகே ஆடு சம்மில் n-1ங்கிறது 10 மைனஸ் கரெக்டாக இந்த 5வை பண்ணுறோம். ஓகே 10 - 5 பண்ணுறோம். ஏன்னா இந்த ஐங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஸோ 1 கிடைக்கும். ஸோ -5 இப்படி பண்ணனா இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்போ ஆடு சம் வேல்யூவும் ஈவன் சம் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஐக்கும் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஐட்ரேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஹார்டு ப்ராப்ளம், ஓகேவா. ஸோ அதனால நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கோடிங்கை சால்வ் பண்ண பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும், கிவன் அரேக்கு ஆடு சம் ஈவன் சம்னு 2 கிரியேட் பண்ணணும். முதல்ல int n = a.length. இப்போ பாருங்க நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, கோடிங்க்கு மட்டும் நீங்கள் டைம் நோட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு 2 to 3 மினிட்ஸில் கோடிங் முடிஞ்சிடும் பாருங்களேன். int n எடுத்தாச்சு. இப்போ ஆடு சம் நம்ம கிரியேட் பண்ணணும் கரெக்டா. ஸோ ஆடு சம் = நியூ int ஆஃப் அதே சைஸ். நெக்ஸ்ட் ஈவன் சம் கிரியேட் பண்ணணும். ஸோ int ஈவன் சம் = நியூ int ஆஃப் n. இப்போ என்ன பண்ணணும், சேம் கண்டுபிடிக்கணும். ஃபார் int i = முதல்ல இப்போ நான் வந்து ஆடு சம், அந்த ஆடு சம் கிரியேட் பண்ணுறேன்னா 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். ஏன்னா 0ங்கிறது ஒரு ஈவன் இண்டெக்ஸு. ஸோ அதனால எனக்கு 0 தான் இருக்கும். அப்போ ஃபார் int i = 1, i <n, i ++. அப்போ இஃப் என்னுடைய i வந்து mod 2 = 1 இருந்தால் மட்டும்தான், ஏன்னா ஆட் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த இதுவே ஆட் பண்ணுவேன். ஆடு சம் ஆஃப் i = அரே ஆஃப் i ப்ளஸ் ஆடு சம் ஆஃப் i-1 அப்படின்னு நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளாக எல்ஸில் நான் வந்து ஆடு சம் ஆஃப் i = அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே ஆடு சம் ஆஃப் i = ஆடு சம் ஆஃப் i-1. இப்போ ஈவன் சம் நான் ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஈவன் சம் ஆஃப் 0, ஏன்னா 0 இஸ் ஈவன் இண்டெக்ஸ். ஸோ அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதே வரும். அப்போ அதே மாதிரி இங்கே ஃபார், ஸோ இங்கே நம்ம பண்ணணும்னா கோடை கொஞ்சம் ஓகே, இதுக்கு மேலே இதை பெருசு பண்ண முடியாது போல. ஓகே ஸோ ஃபார் int i = 1, i <n, i ++. ஓகே இப்போ என்ன பண்ணுவேன், ஈவன் முதல்ல ஐயை வந்து ஈவனான்னு செக் பண்ணுவேன். இஃப் i mod 2 = 0வா இருந்தால் தட் இஸ் ஈவன். என்ன பண்ணுவேன், ஈவனாக இருந்தால் மட்டும்தான் நான் ஈவன் சம் அப்டேட் பண்ணுவேன். ஈவன் சம் ஆஃப் i = a ஆஃப் i ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ஈவன் சம் ஆஃப் i-1. ஓகே அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், டைரெக்டாக அதுக்கு பின்னாடி பேக்கில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ஈவன் சம் ஆஃப் i = ஈவன் சம் ஆஃப் i-1. ஓகே ஸோ இப்போ ஆடு சம் ஈவன் சம் ரெடி, ஆடு சம் ஈவன் சம் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் கவுண்ட் பண்ணணுங்கிறனால கவுண்ட் இனிஷியலாக 0வா இருக்குது. ஏன்னா ஆடு சம் வேல்யூவும் ஈவன் சம் வேல்யூவும் ஈவனாக இருந்தால் நம்ம கவுண்ட் பண்ண இல்லையா. ஸோ இப்போ ஈவன் சம் வேல்யூ, ஓகே முதல்ல ஆடு சம் வேல்யூ அது -1ல் வச்சுருக்கேன். int ஈவன் சம் வேல்யூ அதையும் என்ன வச்சுருக்கேன், -1ல் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஐட்ரேட் பண்ணுறேன் ஒவ்வொரு ஐட்ரேட் ஆஃப் int i = 0, i <n, i ++.
இப்போ ஐ ஜீரோவா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஜீரோவா இருந்தா மட்டும் அதுக்கு ரிவர்ஸ்ல எந்த எலமெண்ட்டும் கிடையாது, அதுக்கு பேக்ல எந்த எலமெண்ட்டும் கிடையாது. அப்ப ஐ ஜீரோவா இருந்தா எனக்கு ஆட் சம் வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணலாம், டைரக்டா ஈவன் சம்ங்கிற அந்த அறையில நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈவன் சம்ங்கிறதுல ஐ பிளஸ் என் மைனஸ் ஒன், திஸ் இஸ் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஈவன் சம்ல ஐங்கிறது ஐ மைனஸ் ஒன்னு நம்ம போடணும். கரெக்டா, ஐ ஜீரோவா இருந்தா என் மைனஸ் ஒன்னுல இருந்து ஐ வரைக்கும், ஏன்னா அந்த ஐங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அதுதான் நமக்கு டெரைவ் பண்ணது. ஸோ டெரைவ் பண்ணதை நம்ம பார்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஐ ஜீரோவா இருந்தா என் மைனஸ் ஒன்ல இருந்து ஆட் சம் ஆஃப் ஐ. ஓகே, அப்போ ஒன்னுல இருந்து இங்க இருந்து வர இது. ஓகே, ஸோ நம்ம டெரைவ் பண்ண அதை அப்படியே நம்ம போட்டுட்டோம். ஓகே, ஸோ ஈவன் சம் ஆஃப் ஐ. இதுவே ஈவன் சம்மோட வேல்யூ எப்படி இருக்கும், ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு ஆட் சம்ல இருந்து என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆட் சம்ல இருந்து ஐயை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் சம் ஈவன் சம் அப்டேட் பண்ணியாச்சு. ஒருவேளை ஐ ஜீரோ வேலைன்னா என்ன பண்ணுவோம், ஆட் சம் வேல்யூ ஈக்குவல் டு முதல்ல ஆட் சம் ஆஃப் ஐ மைனஸ் ஒன்னுங்கிற வேல்யூ அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவன் சம் ஆஃப் என் மைனஸ் ஒன் எண்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து மைனஸ் ஈவன் சம் ஆஃப் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது, தட் இஸ் ஐ மைனஸ் ஒன். கரெக்டா, ஸோ ஐ மைனஸ் ஒன் அந்த பொசிஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஐ மைனஸ் ஒன்னா ஐயா நீங்க பார்த்துருவோமா நம்ம டெரைவ் பண்ணதுல. ஓகே, ஸோ ஈவன் சம் ஜீரோ இல்லாம மற்றதா இருந்ததுன்னா ஆட் சம் ஆஃப் என் மைனஸ் ஒன்ல இருந்து ஆட் சம் ஆஃப் என் மைனஸ் ஐ வரைக்கும் தான். ஸோ அப்போ இந்த கோடை நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ ஈவன் சம் ஆஃப் ஐ. அடுத்தது ஈவன் சம் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம், ஈவன் சம் வேல்யூ ஈக்குவல் டு முதல்ல ஈவன் சம் ஆஃப் ஐ மைனஸ் ஒன்னுங்கிறது டைரக்டா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஆட் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ் அதே ஆட் சம் ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன். இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ங்கிறது ஒன்னு. கரெக்டா, ஸோ அப்போ அந்த ஒன்னுங்கிறதுல இருந்து ஐ பிளஸ் ஒன்னுல இருந்து தான் நமக்கு வேணும். அப்போ அந்த ஐஎத் இண்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆட் சம் ஆஃப் ஐ. ஓகேவா, ஸோ இந்த பார்ட் மட்டும் மேபி எனக்கே கன்ஃபியூஸ், கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை மட்டும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ நம்ம கிட்ட ஒரு அறையில ரிமூவ் பண்றோம். இப்போ வந்து இந்த ஃபோர்த் இண்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டா எனக்கு இங்க இந்த ரேஞ்சில் 0 to 3ங்கிற ரேஞ்சுக்குள்ள எனக்கு ஆட் சம் வேணும்னாலும் ஈவன் சம் வேணும்னாலும் நான் ஆட் சம் ஆஃப் இது ஐன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஐ மைனஸ் ஒன்னு எனக்கு கிடைச்சிடும். ஈவன் சம் ஆஃப் ஐ மைனஸ் ஒன்னுங்கிறது எனக்கு கிடைச்சிடும். பட் இங்க ரேஞ்ச், இங்க திரும்ப ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது, ஐ பிளஸ் ஒன்னுல இருந்து என் மைனஸ் ஒன்னு வரைக்கும் நான் என்ன பண்ணணும், இப்போ இது என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்ட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல எனக்கு ஆட் சம்மோட வேல்யூ வேணும்னா அது ஆக்சுவலா ஈவன் சம்ல இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பிளஸ் ஈவன் சம் ஆஃப் என் மைனஸ் ஒன்னுங்கிறது லாஸ்ட் இண்டெக்ஸ், எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன்னு சொல்லியிருக்குமா. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன் தான் நம்ம எப்பவுமே எல்லா குவரிக்கும் போடுவோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ல என்ன போட்டிருக்கோம், ஸோ இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா, ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ரேஞ்ச் தான் வேணும்னா, ஆனா இந்த பாயிண்ட்டுங்கிறது எதை பாயிண்ட் பண்ணணும்னா இங்க இருந்து இது வரைக்கும் பாயிண்ட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மைனஸ் பண்ணுவேன். அதனால ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன் போடுவேன். இங்க ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ங்கிறது ஐ பிளஸ் ஒன்னு. அப்ப அதோட மைனஸ் ஒன் போட்டோம்னா என்ன ஆகும், ஈவன் சம் ஆஃப் ஆல்ரெடி ஐ பிளஸ் ஒன் இருக்கு, ஐ பிளஸ் ஒன் கூட மைனஸ் ஒன் போட்டோம்னா இந்த பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகி ஐ மட்டும் இருக்கும். ஸோ இப்படிதான் இதை டெரைவ் ஆச்சு. ஓகேவா, ஸோ இந்த டெரிவேஷன் இப்போ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஈவன் சம் வேல்யூ ரெடி. ஸோ ஆட் சம் வேல்யூவே எழுதியாச்சு, ஈவன் சம் வேல்யூவே எழுதியாச்சு. எப்போ இந்த ஆட் சம் வேல்யூவும் ஈக்குவல் டு ஈவன் சம் வேல்யூவா இருக்கோ, ஆட் சம் வேல்யூவும் ஈவன் சம் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கோ, அப்போ என்னுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். என்னுடைய கவுண்ட் 0ல இருந்து ஒவ்வொரு டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ மொத்தமா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரும்போது ரிட்டர்ன் கவுண்ட் எவ்வளவு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குன்னு இது சொல்லிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ரொம்பவே ஆடு கொஸ்டின் தான், பட் ஆனால் எந்த எரரும் வராதுன்னு நினைக்கிறேன். வரலன்னா எஸ் வி ஆர் கிரேட். ஓகே, டெஸ்ட் கேசஸ் அவ்வளோதாங்க. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை புரிஞ்சுக்க தான் டைம் ஆகுமே தவிர கோடு பண்ணுறதுக்கு டைம் ஆகாது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவில் நிறையா புதுசாக லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் ஆர் எனிதிங், என்ன பற்றின என்ன ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். தென் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் நிறையா பார்க்கறதுக்கு ஜெட்2 மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye bye, take care.